ஹாய் ஆல், பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் சீரகம் நல்லா பொன்னிறத்துக்கு ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இதையும் வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு மிளகு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வரமிளகா இதை நல்லா முருகலாற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு கல்லுப்பு லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பூண்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இதுதான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வெயிலில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டா பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். தேங்க்யூ.